வெல்கம் பேக் டு ஐஎஸ்டி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில், அதாவது பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோன்னா, சாக்கெட்டோட டைமை நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஸோ போன வீடியோவில் வந்து நான் சாக்கெட்னா என்னென்னு கிளியராகவே சொல்லலை. சாக்கெட் சர்வர் நான் எதுக்கு ரன் பண்ணுறேன், கிளைண்ட்டை நான் எதுக்கு ரன் பண்ணுறேன்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். போன வீடியோ, அதாவது பார்ட் 1 வந்து ஜஸ்ட் எப்படி வந்து ஒரு சேட்டிங் ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போது வந்து நான் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டடாக உங்களுக்கு ட்ரையல் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் என்னென்னா சாக்கெட். ஸோ சாக்கெட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நோட்லேருந்து இன்னொரு இதுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இது வந்து ஒரு கரெக்டான ஐபியும் போட்டு யூஸ் பண்ணும். அதாவது உங்களோட ஐபி அட்ரஸும் அங்கே நீங்கள் சேட் பண்ணுற ஐபி அட்ரஸும் சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் அந்த கனெக்ஷனுக்குள்ளே சேட் பண்ண, அதாவது ஒயர்டு கனெக்ஷன், ஆனால் ஒயர்லெஸ், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒயரில் எப்படி இந்த ஒயர்னால் இந்த ஒயரில் வந்து இந்த கரண்ட்டை பாஸ் பண்ணோம்னா அங்கே லைட் எரியும் அப்படின்னு இருக்கும். ஆனால் அதுவே வந்து ஒயர்லெஸ்ஸாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த சாக்கெட்டோட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ உங்களுக்கு சாக்கெட்னா என்னென்னு தெளிவாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போனோம் டைம். ஸோ டைமுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைம் இருக்கும். ஸோ இது வந்து எஸ்டர்டே பண்ணாங்க, இது வந்து 27th அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா டைம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் வந்து உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம டைமை இம்போர்ட் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஹெடர் சைஸ், அதாவது ஹெட்டரோட சைஸை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். அதாவது நம்ம பேசிக்காக பைத்தானில் ரன் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஹெட்டர் சைஸுங்கிறது வந்து நம்ம தந்திருக்கோம். ஸோ சாக்கெட், அதாவது எஸ்ஸை வந்து நம்ம சாக்கெட் எடுத்துக்கிறோம். அதாவது சாக்கெட்டை வந்து நம்ம ஐநெட், அதாவது ஐநெட்னா இன்டர்நெட். ஸோ ஐநெட்னாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அது வந்து இன்டர்நெட்டுன்னு அர்த்தம். அப்புறம் சாக்கெட் ஸ்ட்ரீம், அதாவது நம்ம சாக்கெட்டை வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறோம், அவ்வளோதான். சாக்கெட்டை ஸ்ட்ரீம் பண்ணி அப்போ பைண்ட் பண்ணுறோம். ஈஸி பைண்டு வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஃபாஸ்ட் நேம், அதாவது ஐபி அட்ரஸ், போர்ட். ஸோ போர்ட்டு வந்து நான் ஜஸ்ட் இந்த மாதிரி தான் வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த போர்ட் தருதோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட டெசிஷனை பொறுத்து. ஸோ அதுக்கப்புறம் ட்ரூ பண்ணுறோம், வைல் ட்ரூ. அப்புறம் கிளைண்ட்டோட அட்ரஸை வந்து நம்ம அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பைண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த பைண்ட் பண்ணதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அக்செப்ட் பண்ணிட்டு கனெக்ஷன் ஃப்ரம் அட்ரஸ், அதாவது கனெக்ஷன் ஒரு அட்ரஸ் வந்து இப்போது நம்ம ஐபி அட்ரஸ் வந்து இதை வந்து ரீட் பண்ணிக்கோ, அதாவது கிளைண்ட்டோட ஐபி அட்ரஸ் வந்து ரீட் பண்ணி ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ், அதை நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. அப்புறம் மெசேஜ், ஸோ இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் UTF-8. ஸோ இந்த UTF-8ங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் சும்மா கூகுள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக UTF-8ங்கிறது வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் UTF-ங்கிறது வந்து இப்போ நான் ஜஸ்ட் ஐஎஸ்டின் தமிழ் அப்படியே நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு வந்து UTF-8ங்கிறது வருது. ஸோ UTF-8ங்கிறத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்டர்நெட் மூலயமா கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, டைமை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதாவது நான் இம்போர்ட் டைம் வந்து பண்ணுறோம், அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம்ல, அதுக்காக வந்து நம்ம டைமை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ டைம், அதாவது ஸ்லீப் 3, நீங்கள் 2, 1 அந்த மாதிரி அதை நீங்கள் டிஃபைன் பண்ணுறதை பொறுத்து. ஸோ அதுக்கப்புறம் இப்போ டைமஸ், அதாவது இப்போ நீங்கள் என்ன டைம் யூஸ் பண்ணுறீங்கிறது வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மெசேஜஸ் ஈக்குவல் டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்குள்ளே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இது ரன் ஆகும். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, இப்போது இந்த ஃபங்க்ஷன், அதாவது இப்போ நீங்கள் வந்து வெல்கம் டு சர்வர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இது ரன் ஆகுதுன்னு. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம அதாவது கிளைண்ட் சாக்கெட் அதாவது கனெக்ஷன் நம்மளுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அப்புறம் மெசேஜை பிரிண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டைம் என்னங்கிறது வந்து கடைசியாக நம்மளுக்கு சொல்லுது. ஸோ அதுக்கு இதை வந்து பிரிண்ட் மெசேஜ் நம்ம மெசேஜ் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ எஃப் அது நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்ங்கிறது வந்து ஒரு கனெக்ஷன், அதை வந்து நீங்கள் கீவேர்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் இஸ் டைம் டாட் டைம். ஸோ அந்த டைம் டாட் டைமை யூஸ் பண்ணி இது வந்து ஒரு கீவேர்ட் டைம் டாட் டைம். அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நடுவில் உங்களுக்கு பிளாங்காக இருக்கிறத வந்து நீங்கள் என்ன டைமிங்கை யூஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து. அதுக்கப்புறம் மெசேஜ் லென்த் அதாவது இப்போ நீங்கள் சும்மா ஒரு லெட்டர்னால யூஸ் பண்ணிக்க மாட்டீங்க. அதனால் மெசேஜ் லென்த்தை வந்து நம்ம இது பண்ணி ஹெட்டர் சைஸோட மிங்கிள் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளஸ் மெசேஜ் இதையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் மெசேஜ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுதான் இருக்குல்ல வெரி இம்பார்ட்டண்ட் கிளைண்ட் சாக்கெட். ஸோ கிளைண்ட்டை வந்து நம்ம இதில் தான் வந்து ரெஃபர் பண்ணுறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. கிளைண்ட்டை வந்து நம்ம ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் சென்ட். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம வந்து இப்போது இங்கேருந்து இந்த பிரிண்ட் மெசேஜ் ஃபுல்லாக இந்த கோடை வந்து நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு அதாவது இந்த பக்கம் இருக்கிற இதுக்கு வந்து மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். அதாவது சென்ட் கிளைண்ட் சாக்கெட். அதாவது என்னோடய சர்வரை வந்து நான் இன்னொரு இதுக்கு சென்ட் பண்ணணும். சென்ட் எதில் சென்ட் பண்ணணும்? நீங்கள் சும்மா அப்படியே சென்ட்னா சென்ட் ஆகுது. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபைல் சைஸ் தெரியாது. எல்லாமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். பைட்ஸ் அப்படின்னா பைட்ஸுங்கிறது வந்து ரொம்ப லீஸ்ட் ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் சென்ட் பண்ணுறீங்க, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்னால் இமேஜஸ் வீடியோஸ் அந்த மாதிரி சென்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பைட்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பைட்ஸுங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பைட்ஸுன்னு பார்க்கலாம். பைட்ஸ் நீங்கள் ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு பராமீட்டர்ஸ்குள்ளே வந்து உங்கள் பைட்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க 256 ரேஞ்ச். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பைட்ஸ் அதாவது ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் குறிப்பிடுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பைட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெசேஜாக வந்து UTF-8 மூலிமா நான் உங்களுக்கு ப்ரௌசரில் காட்டியிருந்தால் UTF-8னா அதாவது நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து உங்களை லிங்க் பண்ணிவிடும். அதுதான் வந்து UTF-8. ஸோ இது வெறும் ஜஸ்ட்டு சர்வர் மட்டும்தான். அதாவது இந்த சர்வரை வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சர்வர் ரன் பண்ணிட்டு தான், அதாவது ஒரு சர்வர் ரன் பண்ணக்கப்புறம் தான் கிளைண்ட் வரும். இப்போ நீங்கள் சொன்னக்கப்புறம் தான் அங்கே ஆன்சர் வரும். அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே சர்வரை வந்து ரன் பண்ணுறோம். சர்வர் ரன் பண்ணக்கப்புறம் கிளைண்ட். ஸோ கிளைண்ட்டில் வந்து கிளைண்ட்டு வந்து ரொம்ப ஈஸியானது தான். அதில் என்ன இது பண்ணுறோமோ அதே தான். ஸோ நான் இதில் வந்து நீங்கள் டைம்லாம் வந்து இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது வந்து கிளைண்ட்டை மெசேஜ் ரிசீவ் பண்ணுறது. ஸோ கிளைண்ட்டை வந்து நம்ம இம்போர்ட் அதாவது அந்த சாக்கெட்னா என்னென்னு சொல்லியிருந்தோம். சாக்கெட்டை வந்து இம்போர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஹெட்டர் சைஸ் அதில் நம்ம இதில் யூஸ் பண்ண ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் இதெல்லாம் இந்த இது வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வைல் ட்ரூ அப்புறம் தான் என்ன பண்ணுறோன்னா ஃபுல் அதாவது இங்கே பிரிண்ட்டாக இருக்க மெசேஜை வந்து நம்ம வந்து இதில் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நியூ மெசேஜ். ஸோ ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் இது பண்ணிருக்கோம். அதனால் புதுசாக ஒரு மெசேஜ் வரும்ல, அதுக்காக வந்து ட்ரூ அப்படின்னு தந்துக்கலாம். அதோட வேல்யூ வந்து ட்ரூவாக தான் இருக்கணும். இந்த வைல் ட்ரூ அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அது என்னென்னா அப்படின்னா மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணுது. இதில் நீங்கள் வந்து 16, 17, 14 அந்த மாதிரி உங்களுக்கு சைஸை பொறுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது மெசேஜ் பிரிண்ட் ஆகிடுச்சு, அதாவது ரிசீவ் RECங்கிறது வந்து ரிசீவ். அதாவது இங்கே இருக்கிறது வந்து இது வந்து ரிசீவ் பண்ணி இஃப் நியூ மெசேஜ் புதுசாக ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்ததுன்னா நியூ மெசேஜை வந்து புதுசாக ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹெடர் சைஸ்
நம்ம ஹெடர் சைஸ் என்ன 10. ஸோ ஹெடர் சைஸை இன்ஸ்டர்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெசேஜ் லென்த், மெசேஜோட லென்த், அதுக்கப்புறம் சப்போஸ் இஃப்பில் கண்டிஷனில் வந்து நம்ம வந்து நியூ மெசேஜ் வந்து ஃபால்ஸாக தந்துக்கிறோம். வைல் கண்டிஷனில் வந்து நம்ம ட்ரூவாக தந்துக்கிறோம், நியூ மெசேஜ் வந்து ஃபால்ஸாக தந்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்னா பிரிண்ட். ஸோ பிரிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல் மெசேஜ் லென்த்தை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் மெசேஜ் தான், நியூ மெசேஜோட லென்த்து இதுதான் மெசேஜ் லென்த்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டீஜர் மெசேஜ் லென்த், அதாவது இதை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம், மெசேஜோட லென்த்து வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபுல் மெசேஜ் ப்ளஸ் இல்லை ஈக்குவல் டு மெசேஜ் டீகோட். மெசேஜ் டீகோட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம மெசேஜ் வந்து ஒரு என்கிரிப்டட் ஃபார்மில் இருக்கும். அது என்கிரிப்டட் ஃபார்மை வந்து நம்ம மறுபடியும் மாற்றுறதுக்கு வந்து டீகோடுங்கிற ஒரு கீவேர்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறோம், UTF-8 தான் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி. இதை வந்து நீங்கள் நிறைய டைப் இருக்குது, UTF-8 அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ரொம்ப டீப்பாலாம் இறங்க வேணாம். உங்களுக்கு UTF-8 வந்து இப்போ எல்லாம் மோஸ்ட்டாக சாஃப்ட்வேர்ஸில் வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணுறோம். UTF-8 வந்து இன்டர்நெட். அதுக்கப்புறம் பிரிண்ட்டு, நம்ம மெசேஜோட லென்த்தை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். அதாவது லென்த்தையும் ஃபுல் மெசேஜையும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். இஃப் லென்த் ஃபுல் மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு மெசேஜ் லென்த், அதாவது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால், அதாவது இப்போது இதுதான் வந்து கடைசி, இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். மெசேஜ் லென்த் வந்து நம்ம ஃபுல் மெசேஜ், அதாவது ஃபுல் மெசேஜும் ஹெட்டர் சைஸ் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி மெசேஜ் இல்லைனா மாற்றுறோம். அதுக்கப்புறம் பிரிண்ட். சப்போஸ் இப்போ ஃபுல் மெசேஜ் வந்துருச்சா இல்லையாங்கிறதுக்காக நம்ம செக் பண்ணுறப்போ ஃபுல் மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் மெசேஜ் ஹஸ் ரிசீவ்ட். ஸோ நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் பிரிண்ட்டுக்குள்ளே மெசேஜ் ஷார்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் மெசேஜ் ரிசீவ்டு மெசேஜ் அப்படிங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஃபுல் மெசேஜ். அப்புறம் நம்ம இங்கே ஆட் பண்ணிடலாம். இதோ இந்த மெசேஜை வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வைல் ட்ரூவோட இதுக்குள்ளே வந்து நம்ம இத்தனையும் ரன் பண்ணுறோம். நியூ மெசேஜ் வந்து ட்ரூ. இங்கே ஃபுல் மெசேஜ் இருக்குல்ல, இந்த ஃபுல் மெசேஜ் வந்து அப்படியே உள்டாவாக நம்ம இங்கே எழுதுகிறோம். என்னென்னா மெசேஜ் வந்து ட்ரூவாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு சர்வர் தான் ரன் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சர்வரில் வந்து உங்களுக்கு எந்த இதுவும் காட்டாது. கிளைண்ட்டில் இப்போ நம்ம பார்க்கலாம். கிளைண்ட்டில் வந்து இப்போ நம்ம ரன் பண்ணுறேன். கிளைண்ட்டை ரன் பண்ணுறோம். ஓகே, மெசேஜோட லென்த்தை காட்டிடுது, வெல்கம் அதையும் காட்டிடுது, வெல்கம் டு சர்வர்னு காட்டிடுது. அதுக்கப்புறம் மெசேஜில் ஸோ டைமிங் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு டைமிங் பிரிண்ட் ஆகிருப்பாங்க. இதுதான் டைம் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். த டைமஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். எஸ், 2 seconds 3 seconds ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டைம் வந்து கால்குலேட் பண்ணி அமுச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து மில்லி செகண்ட்ஸில் ஓடும். அதனால் கொஞ்சம் ஒரு 2 to 3 seconds வந்து எடுத்து தான் வந்து இது வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எரர் கோட் வரும். என்னன்னா ரிசீவ் ஆகலைன்னு, இல்லை வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறது வந்து, அதாவது ரிமோட்டாக வந்து நம்மளோட சர்வர் வந்து ரன் ஆகலை அப்படிங்கும்போது இதை வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன டைமில் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டோட்டல் சாக்கெட் வந்து டைம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு பிடிக்கல, எதுவுமே புரியல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட்
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் சாக்கெட் பற்றி நிறைய வீடியோஸ் போடுவேன். அது வந்து உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கு கிட்ட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே guys, thank you. We will see you in next video.